பூமிக்கு நம்ம வரது பாடம் படிக்க தான் வரோம். ஆனால் வந்த பிறகு என்ன பர்பஸ்க்காக வந்தோம் நம்மளுக்கு மறந்து போயிடுதுல்ல. ஆனால் அதையும் தாண்டி யார் ஒருத்தங்க நிற்கிறாங்க சரியான அந்த கடவுளின் பாதையில் நம்ம சரியாக தான் இருக்கணும். நமக்கு அந்த கெட்ட விஷயத்தினால நமக்கு நிறைய பலன்கள் இருந்தாலும் அந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்கிறத கேட்டுட்டு நிற்கிறது வெகு சிலரே அவங்களால அது மாதிரி நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கெட்டவங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழும்போது நல்லா சம்பாரிச்சுட்டு சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் வரலையே அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே கேள்வியை தான் எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அவங்க ராஜாவாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம், பெரிய எம்பரராகவே இருக்கலாம், சொத்து சுகங்கள் எல்லாமே இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்களோட மரணத்துக்கு பிறகு அவங்க எங்கே போய் நிற்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னா, அவங்க இங்கே என்ன மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆன்மா அப்படியே அழகாக கூட்டிகிட்டு போய் அதுக்கு தகுதியான ஒரு ஆன்ம உலகத்தில் அவரை விட்டுரும்.